அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆயத்தி கிச்சனில் சூப்பராக செம்மையாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா சூப்பராக செய்ய உங்களுக்கு தோணுறது என்ன? எனக்கு பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக செம்மையாக செய்யணும், காரமாக செய்யணும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். வாங்க செய்வோம். இப்போ அதுக்கு தேவையான சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். இது கூடவே லைட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சில பேர் டார்க் சோயா சாஸ் எடுப்பாங்க, நமக்கு லைட் நல்லாயிருக்கும், அதே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன், கட்டாயமானது தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரத்தை அதிகரிச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து வரமிளகாய் சேர்க்கும்போது அது அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன்னா 3-3.5 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதில் நம்ம சிறிதளவு சின்ன துண்டு இஞ்சை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இது கூட 3 பல்லு பூண்டு, பூண்டு இல்லாமல் ஒரு சாப்பாடாக 3 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா தான் கீரி சேர்த்துருக்கேன். வெள்ளை வெங்காயத்தில் ஒரு கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பொடிசாக கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் நான் ஒரு இதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் சின்னதாக ரொம்ப சின்னதாக உள்ளதில் எடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கட் பண்ணாமல் முழுசாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு 3-4 பண்டன் லீவ்ஸ், அதாவது ரம்பைன்னு சொல்லியிருக்கேன், செம்ம வாசமாக இருக்குங்க, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதில் நீங்கள் இதுதான் வரமிளகாவை 1-2 உடச்சி நம்ம சேர்க்குறோம் இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 4 டீஸ்பூன் சேருங்க, சூப்பராக இருக்கும். பஜ்ஜி மிளகாய் வந்து இது பெருசாக ஒரே ஒரு மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், சூப்பராக இன்னும் டேஸ்ட் வேணும் அப்படின்னா குடமிளகாவில் கேப்சிகோன்னு செஞ்சுக்கலாம். அதில் 3 விதமான கலர் இருக்குது. அது எப்படி செய்கிறதுன்ற வேறு ஒரு விஷயம், அது மற்ற வீடியோக்களில் போடுறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம், சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 250 கிராம் 250 கிராம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன், எறா எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெவில் அப்படின்னாவே நம்ம பொரிச்சிட்டு செய்வோம், ஆனால் இப்படி செய்யும் போதும் தனித்தன்மையான ஒரு டேஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்படி நல்லாயிருக்கும். பொரிச்சிட்டு சாப்பிட்றோம், நம்ம அதை மட்டுமே சாப்பிட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பொரிச்சிட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், தோலோடு பொரிச்சிட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா சாஸும் சேர்த்துட்டோம். இது கூட ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். என்னதான் இருந்தாலும் இந்த பஜ்ஜி மிளகாய் இருக்குது பாருங்கள், அதை வந்து கறி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க, செம்மையாக இருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதுக்கு முக்கியமான ஒன்று தான் மிளகு. நான் வந்து முழு மிளகை இடித்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இன்னொன்று நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த எறாலாம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகவும் அவியவும் கூடாது அப்படின்னு, ஏன்னா அது நல்ல சாஃப்டானது, உங்களுக்கு போட்டதுமே குக் ஆகிடும். இப்படி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நமக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன், பத்தாததால். இப்போ பாருங்கள், செம்மையாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் எப்படி பொரிச்சு செய்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி விடுறேன். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள். ஆயத்தி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.